அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சோயா பீன்ஸை வச்சு ஒரு டேஸ்ட்டான பொரியல் பண்ண போகிறோம். அந்த பொரியல் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான்வெஜ் சாப்பிடாதவங்களாம் இந்த இதை எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஈக்குவலாக இதில் வந்து ப்ரோட்டீன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எலும்புக்கு ரொம்ப வலுவு, ஹார்ட் பேஷண்ட்டுக்கு நல்லது, வெயிட் லாஸ்க்கு நல்லது, சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது, அப்புறம் ஹார்மோன் வந்து சமநிலைப்படுத்தும். இவங்கள வச்சு இப்போ பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அளவோட ஆயில் சேர்க்கணும். ஆயில் அதிகமாக எண்ணெய் சேர்க்கக்கூடாது. ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் யாரும் பொரியலுக்குலாம் வந்து ஜீரகம் ஆட் பண்ண மாட்டாங்க. நம்ம டெய்லியுமே ஜீரகம் வந்து எல்லாத்துக்குமே ஆட் பண்ணோம். அப்போ தான் நல்லா ஜீரண சக்தி இருக்கும். அதுக்காக தான் நான் குழம்பு, ரசம், பொரியல் எல்லாத்துக்கும் ஜீரகம் ஆட் பண்ணுவேன். நீங்களும் ஆட் பண்ணுங்கள். நல்லதை யார் வேணாலும் செய்யலாங்க. இவங்க பொரிஞ்சிட்டாங்க. இவங்க கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வணக்கி விடுவோம். மஞ்சத்தூள் தீர்ந்து போச்சுங்க. அதனால் கடையில் வாங்கின மஞ்சத்தூள் தான். என்னடா இல்லைனா எல்லோரும் கடையில் வாங்காத எங்கே வாங்குவாங்கன்னு பார்க்குறீங்களா? மஞ்சளாக வாங்கி வீட்டில் அரைச்சோம்னா இவ்வளோ பியூராவாக இருக்குது. மஞ்சள் கலரில் இருக்காது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் வாங்கி அரைச்சிருக்கேன். என்ன பண்ணுறது, சில நேரத்தில் அப்படி தான். இவங்க நல்லா வணங்கட்டும். சாப்பாடு குக்கரில் வைக்கக்கூடாது. வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து சுகர் ஜாஸ்தி ஆகிடும். வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்களும் குக்கரில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நாமளும் இப்போ ஒரு 2 மாதமாக கண்டினியூவாக சாப்பாடை வடிச்சிட்டு தான் இருக்கோம். முன்னவும் ஒரு கொஞ்ச நாள்லாம் சாப்பாடை வடித்தோம். அதுக்கப்புறம் லேட்டாகுன்னு குக்கரில் அப்பப்போ விட்டில் மாற்றி மாற்றி நடக்கும். கொஞ்ச நாள் ஒரு 5 நாள் வடிக்கிறது ஒரு மாதத்தில், அப்புறம் 20 நாள் 25 நாள் குக்கரில். ஆனால் இப்போ கண்டினியூவாக 2 மந்த்து சாப்பாடு வந்து வடிச்சுட்டாங்க இருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இவங்க வணங்கிட்டாங்க. இவங்க கூட இப்போ தக்காளி ஆட் பண்ணுவோம். ஆனால் வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு இது அவ்வளோ சீக்கிரம் அந்த டேஸ்ட் பிடிக்காது தான். என்ன பண்ணுறது, நமக்கும் பிடிக்காது தான். அப்புறம் வயசாக நமக்கு ப்ரோட்டீன்லாம் தேவைப்படுது. இதில் தான் அதிக ப்ரோட்டீன் இருக்குது. இந்த அப்புறம் ஜிம்முக்கு வேறு போகிறாங்க. அதனால் அங்கே வேறு சொல்லிட்டாங்க ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கணும் பையன்கிட்ட. அதனால் பையன் வந்து டெய்லி சோயாபீன் செய்யணும்னு சொல்லிட்டாங்க. இவங்க நல்லா வணங்கட்டும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது இவ்வளோ பெருசாக வேணான்னு சொல்லி மிக்சியில் போட்டு குறைன்னு அரைச்சிடுவாங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணுவாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து கொஞ்சம் தனியா பவுட்ரு, காரம் எல்லாம் ஆட் பண்ணி, ஜீரகத்தை விட சிறந்தவர் இல்லை ஜீரணமாகறதுக்கு. அதனால் ஜீரக பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தனியா வந்து தைராய்டு இருக்கவங்க டெய்லி இந்த தனியா வந்து பவுட்ரு பண்ணி வச்சுட்டு டீ போட்டு குடித்தா ரொம்ப நல்லது. பால்லையும் போட்டு குடிக்கலாம், தண்ணிலையும் போட்டு குடிக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம். இவங்க வந்து ஆட் பண்ணால் டேஸ்ட் வருவாங்க. தனியாக பவுட்ரு போடுறதுனால நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, பித்தம் குறையும். எங்கள் வீட்டில் இவங்களை வந்து மிக்சியில் போட்டு குறைன்னு அரைக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம அப்படியே தான் போட்டு பொரியல் பண்ண போகிறோம். ஜீரகம் போட்டாச்சு. இவங்களுக்கு தனியாக போட்டாச்சு, உப்பு, மஞ்சள் போட்டாச்சு. காரத்துக்கு நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இவங்க வெந்ததுக்கப்புறம் சில பேர் வேணுன்னா கொஞ்சோண்டு தேங்காய் துருவிட்டு கொத்தமல்லி தழை போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு காரம் போதுமான்னு பார்த்துட்டு தேவையான அளவு போட்டு இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்திக்கும் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். நன்றி. இது வீட்டிலே அரைச்ச மசாலா தான். சில பேர்த்துக்கு வந்து அந்த கறி மசாலா போட்டால் தான் சிக்கன் மட்டன் சாப்பிட்றவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். அதனால் இந்த கறி மசாலா பவுடரை இவங்களோட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தான் கறி சாப்பிட மாட்டோம். வீட்டில் இருக்க 2 ஜீவன்களுக்கும் ரொம்ப நல்லவங்க. அவங்க சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அப்படி தான் பிடிக்கும். முன்னே நன்றி சொல்லிட்டேன், இருந்தாலும் இப்போ ஒரு காட்டிடுறேன். நல்லா ஹெல்த்தியாக சமைச்சு கொடுங்க. கேட்டு சாப்பிடுவாங்க. நல்லதே சமைச்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. என்ன தான் ஹெல்த்தியாக சமைச்சாலும் டேஸ்ட்டாக இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க.
அதனால் கொஞ்சம் டேஸ்ட்டு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி செஞ்சு கொடுத்தா பெட்டராக இருக்கும். நன்றி அனைவருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய் பாய்.